தர்கா சார்பாகவும் நம்ம சார்பாகவும் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அது இருக்கு. 2005 பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது ஆர்டிஓ தலைமையில அதே தர்கா வந்து எங்க வேணா ஏத்திங்க சார், ஆனா 15 மீட்டர் கேப் போடுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் இருக்காதீங்க எல்லாரும் வாங்க சண்டை போடுங்க அப்படின்னு தூண்டி விடுது கவர்மெண்ட். இம்பீச் பண்றது இந்த மாதிரி அப்பீல் போறதுனால எந்த சுப்ரீம் கோர்ட்டும் ஏத்துக்காது. ஏன்னா ஒரு ஜுடிஷியல் ஆர்டரை எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மீறுது. எந்த பக்கமும் இல்லாம இஸ்லாமியர்கள்ட்ட வந்து நாங்க எவ்வளவு ஃபைட் பண்ணோம், கோர்ட் முடிவு எடுத்துருச்சு, சரி இவர் தான் ஆர்எஸ்எஸ், ஜிஆர்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்ன்றீங்க. இந்த டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் இருந்தாங்க, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனும் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன். அவங்க எந்த கட்சி? இப்போ சுப்ரீம் கோர்ட் போகுது இல்ல, அவங்க என்ன எந்த இயக்கம்? ஷோ மட்டும் அவரே எடுக்கலாம். ஜிஆர் சாமிநாதன் என்ன ஜட்ஜ் என்ன ஆயிட்டாருன்னா, இப்போ எதை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை. அவர் பாட்டு என் வேலையை செய்யறேன், மனசாட்சி படி என் வேலையை செய்யறேன், நான் செஞ்ச வேலை கரெக்ட், தப்புன்னா நீங்க அப்பீல் போங்க, அப்பீல்ல போய் நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு வாங்க என் ஜட்மெண்ட். தனிப்பட்ட முறையில் பேசுறதுல காதல வாங்க எனக்கு டைம் இல்லை. பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, பாஜகவின் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் திரு குமரகுரு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளா தான் இருந்துட்டு வருது. அந்த வழக்கினுடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்னவா சார் இருக்கு? அந்த வழக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்புல இருந்து அவங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறங்கிறதுக்குனால அவர் ஒரு கண்டெம்ட் எடுத்தார். முதல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அதை நடைமுறைப்படுத்துறதுன்னு கண்டெம்ட் எடுத்தார். அந்த கண்டெம்ட் மேல இவங்க கவர்மெண்ட் தரப்புல அப்பீல் போனாங்க. எல்பின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் பேட்டன்ட் அப்பீல் போனாங்க. அது டிவிஷன் பெஞ்ச் விசாரிச்சாங்க. அந்த டிவிஷன் பெஞ்ச் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. அவர் கண்டெம்ட் எடுத்த விதம் கரெக்ட், விதிமீறல் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மீண்டும் அவர்கிட்டே போயிடுச்சு. கண்டெம்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போ அது வர்ற 19ஆம் தேதி போட்டிருக்காரு இவங்களுக்காக விசாரிக்கிறதுக்கு. இடையில 15ஆம் தேதி விசியில், அதாவது வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து தலைமை செயலாளரும் டிஜிபியும் வரணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு வழக்கு தனியா இருக்கு. அவர் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க, 1ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு மேல ஒரு அப்பீல் போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், ரிட் அப்பீல். அந்த ரிட் அப்பீல் வந்து இந்த டிவிஷன் பெஞ்ச், அதே டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் அவர்களையும் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான பெஞ்சுக்கு வரப்போது, அது அடுத்த வாரம் இந்த நாளன்னைக்கு போட்டிருக்காங்க ரிட் அப்பீல். அது யாரெல்லாம் ரிட் அப்பீல் ஃபைல் பண்றீங்களோ, தர்கா சார்பில், வக்ஃப் சார்பில் யார் வேணாலும் போடுங்க, நாங்க அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அப்பீல் நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க நாளன்னைக்கு. இது 2வது விஷயம் இங்க பெண்டிங். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணாங்க டிவிஷன் பெஞ்ச், கண்டெம்ட் வரும், நீங்க பண்ணது கரெக்ட் தான். அதுக்கு மேல கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங் இருக்கு, ஒரு நம்பர் கூட ஆகல. ஸோ 3 இடத்துல இந்த வழக்கு பெண்டிங் இருக்கு. சரி, இப்போ எனக்கு இதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு படி தர்கால இருக்கக்கூடிய யாராவது கண்டம் போறாங்க, ஏதாவது ஒரு அப்பீல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அறநிலைத்துறை சார்பா ஈஓ எதுக்கு சார் அப்பீலுக்கு போனாங்க? இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? முதல்ல நம்ம அவங்க அந்த மனுதாரர் முதல்ல கொடுத்தாரு பாருங்க, என்ன வந்து தீபம் ஏத்துங்க, நீங்க இல்ல நீங்க ஏத்த முடியல என்ன ஏத்த விடுங்கன்னு சொன்னார் பாருங்க. அதையே கன்சிடர் பண்ணக்கூடியது யாருன்னா டெம்பிள் தேவஸ்தானம். அவங்க தான் அதை கன்சிடர் பண்ணிருக்கணும். மாறா இதுல ஈஓ என்ன பண்றாரு, அதெல்லாம் எனக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது, கொடுத்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்லி ஈஓ முதல் லெட்டர் கொடுக்குறது, ரெஃப்யூஸ் பண்ணி, அதுக்கு மேலதான் கேஸ் போட்டோம். அதையே ஜிஆர் சாமிநாதன் அதே தப்புன்னு சொன்னாரு. அவர் எப்படி கொடுக்கலாம்? அவர் யார்? அவர் மெயின்டைன் பண்றது தானே அவருக்கு. தீபம் இங்க ஏத்தலாமா இங்க ஏத்தக்கூடாதுன்றது அவர் வேலை கிடையாது. அது டெம்பிள் தேவஸ்தானம், அதுலயே உங்களை அலோவ் பண்ணிட்டு வந்த ரிட்ட அப்படின்னு முதலே சொன்னாரு. அது ஒரு தப்பு அவங்க பண்ணது. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி அப்பீல் யாரு, கண்டெம்ப்ல யாரு அப்பீல் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் போனோம், இல்லைன்னா தர்கா போனோம், இல்ல வேற யாராவது போனோம். ஈஓ போறாரு. ஈஓட வேலை வந்து முழுக்க டு மெயின்டைன் தி டெம்பிள் தான். இன்ன வரைக்கும் வர்ற பணத்தை கணக்கு காமிக்கணும், மெயின்டைன் பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும், பெருக்கணும், கூட்டணும், ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதான் ஒரு வேலை. எங்கெங்க எத்தனை மணிக்கு கோயில் திறக்கணும், எத்தனை மணிக்கு பூஜை செய்யணும், என்ன மாதிரியான பூஜை செய்யணும், அதுக்கு என்னென்ன இவங்க வரணும், அந்த புரோகிதர்கள் வரணும், ஐயர் வரணும், என்ன வரணும், அவங்க அர்ச்சகர் யாராரு வரணும், இதெல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது டெம்பிளோட தேவஸ்தானம் போர்டு. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே. இதுல இவர் வராரு, அதுவும் ஒரு பெரிய குளறுபடி. அந்த அப்பீலுக்கு மேல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஈஓ ஒரு அப்பீல் போட்டிருக்காரு, தமிழக அரசு ஒரு கலெக்டர் ஒரு அப்பீல் போட்டிருக்காரு. 2 அப்பீல் அங்க வருது. இது முழுக்க திருப்பரங்குன்றம் கேஸ் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முற்றும் கோணல். அதுல எதுவுமே லீகலா எதுவுமே சரியா இல்லை. ஆனா அவங்க யாரோ ஒண்ணு பண்ணணும், யாரையோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வீம்புக்கு பிடிச்சுப்பாங்கல்ல, நான் வச்சது
பிடிச்சது 3 கால், முயலுக்கு 3 கால்னுவாங்களா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வருத்தமான விஷயம்னா இதுல வந்து ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள், பிரபலமான வழக்கறிஞர்கள் அதில் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து விகாஸ் சிங் வந்தாரு, அங்க அபிஷேக் மனு சிங் வராரு, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ், அங்க ஒரு பிரபல வழக்கறிஞர் வராரு. இவங்களுக்குலாம் சம்பளம் பாத்தீங்கன்னாலே குறைந்தபட்சம் பார்த்தா 50 லட்சம் இருக்கும் ஒரு நாளைக்கு, இந்த 3 பேருக்கு சேர்த்து. இப்படி செலவு பண்ணி எதுக்கு அந்த பணத்தை எடுத்து கோயில் புனரமைக்கலாம், ஏதாவது செய்யலாம். இல்ல நான் கூட விளையாட்டா சொன்னேன், எங்கள்கிட்ட ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட திரி எடுத்துட்டு நான் கொடுத்துட்டு போயிருப்பேன் அன்னைக்கு நைட் மட்டும், அதோட முடிஞ்சிருக்கும். 50 லட்சம் செலவு பண்ணி யாரை திருப்திப்படுத்துறது இதெல்லாம் பண்றீங்க? இப்போ இன்னொரு இப்போ நாளைக்கு வர போறதுக்கு ஒரு ஹியரிங் ஃபீஸ், இங்க கண்டெம்ட் வர போறதுக்கு ஒரு ஹியரிங் ஃபீஸ், அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றது ஒரு ஹியரிங் ஃபீஸ். ஒரு ஹியரிங்க்கும் 25-30 லட்சம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிற தமிழக அரசு அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு ஏதாவது செலவு பணம் கொடுக்கலாம். நிறைய தொழிலாளர்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு பிஎஃப் பணம் வாங்காம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஓட்டு தான் முக்கியங்கிறது பண்றது திமுக பண்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதான் சார், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து நெல்லித்தோப்புல வந்து ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், ரத்தம் தெளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க மேல சிக்கந்தர் மலைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. நவாஸ்கனி அங்க வந்து பேசியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் தான் வந்து ஈவோ எழுந்திருக்கணும், எழுந்து அவங்க மேல வழக்கு போட்டிருக்கணும். அப்ப எதுவுமே சொல்லாதவங்க விளக்கேத்துறது சாதாரண விஷயம், இதுக்கு எதுக்கு அறநிலைத்துறை இவ்வளவு ஒரு வேலை பண்ணணும்? அப்போ இந்துக்களுக்கு எதிராக ஒரு வழக்கு இதை ஜோடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இதன் மூலமா இல்ல. பொதுவா நம்ம சமுதாயத்திலே பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பாத்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவர் வந்து வெஜ் ஹோட்டலுக்கு வந்துருவார் ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஆனா வெஜ் சாப்பிட்ற ஒருத்தர் வந்து நான்வெஜ் ஹோட்டலுக்கு வர மாட்டார். இது நடைமுறையில் இருக்கு. ஏன்னா அவரால் முடியாது, சகிச்சிக்க முடியாது. அதை ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான்ப்பா, அதனால வெஜ்ஜுக்கு போலான்னு சொல்லுவாங்க. இது நார்மலா இருக்குது. இங்க ஆடு கோழி வெட்டுறதுன்றது வந்து இவங்களால ஏத்துக்க முடியாது. பக்கத்திலேயே ஆடு கோழி வெட்டுறது யாராலும் ஏத்துக்க முடியாது. சகிக்க முடியாத ஒரு விஷயம், மற்றவங்க மனசு புண்படுன்ற விஷயத்துல நான் அதை பண்ணுவேங்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஆமா பண்ணலாங்கிறாங்க. விளக்கு ஏத்துறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை? விளக்க பார்த்தா யாருக்காவது அலர்ஜி வருமா, இல்ல விளக்க பார்த்தா ஒரு குமட்டுற மாதிரி வருமா? ஒன்றும் வராது. ஆனா நான்வெஜ் பார்த்து சில பேருக்கு வரும், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்வாங்க. சில ஸ்மெல்லே சில பேர் பிடிக்காது. இது ஒரு காமன் சென்ஸ். இது அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நிறைய பேர் கேட்கறாங்க, அது நீங்க எழுத்தீங்கல்ல, இதை நாங்க இது எதிர்க்கிறோம். நிறைய பேர் அதை அலோவ் பண்ணா இதை அலோவ் பண்ணுங்க. ரெண்டும் கம்பேர் பண்றதே தப்பு. அது வேற இது வேற. ஆனா நல்ல ஸ்மூத்தா இருந்த இடத்துல யார் முதல்ல ஆடு வெட்ட போனது? பிரச்சனை பண்ணதான் போனாங்க. அப்ப தடுத்து நிறுத்தினாங்க. அப்ப இந்து முன்னாடி போச்சு. அதுக்குதான் நவாஸ்கனி வந்து ஏன் கண்டியா நாங்க பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து நின்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, அமைதியா இருக்கிற இடத்துல ஏன் இப்ப தீபம் ஏத்துறீங்கன்னு சொல்ற அறிவாளிகளுக்கு சொல்றேன். அமைதியா இருந்த இடத்துல மாடு வெட்ட போறோம்னு யார் சொன்னது? இஸ்லாமியர்கள் சார். அப்ப 15 வருஷம் முன்னாடி நாங்க வெட்டணும், 20 வருஷம் முன்னாடி வெட்டணும்னு சொல்றவங்க, நாம 40 வருஷம் முன்னாடி கொளுத்தணும், இங்க வந்து தீபம் ஏத்தணும்னு சொல்றது என்ன தப்பு? அதுல ஒண்ணும் இல்லையே. இவங்க எல்லாம் இது மக்களுக்கு புரியுங்க. மதுரையில் இருக்கிற மக்களுக்கு புரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது. இதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுறாங்க? ஒரு தகாத வேலையை சொல்லல. அதாவது தர்காக்குள்ள நாங்க போவோம், அங்க நாங்க சில நடைமுறைகளை செய்வோம், அன்னைக்கு ஒரு நாள் இஸ்லாமியர் பொறுத்துட்டு போகணும்னு சொன்னா கூட இது எப்படிங்க நீங்க அங்க போலான்னு, அவங்க இடம் தனி, இந்த 15 மீட்டர் தனி, 15 மீட்டர் தாண்டி பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்ல ரூலிங்கே இருக்கு. இங்க பண்றது 50 அடி தள்ளி, 50 மீட்டர் தள்ளி பண்றாங்க. இதுல யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப புதுசா என்ன கிளப்புறாங்கன்னா, தீபத்தூணே கிடையாது, சர்வே கல், அது வேற ஒரு மதத்தை சேர்ந்தது. நம்ம சொல்றாங்கன்னா கீழே அனுமார் இருக்கா மாதிரி, முகத்தை திருப்பி இருக்கா மாதிரிலாம் அதுல இருக்கு எல்லாமே. நான் என்ன சொல்றேன், நம்ம இந்து முறைப்படி ஒரு கல்லே இருக்கட்டுமே, அங்க நான் வந்து தீபம் ஏத்தினா என் மனசுக்கு திருப்தினா விட்டுற வேண்டியது தானே. அதை போய் பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்படி எல்லா மதத்தையும் பார்த்தா என்ன ஆகும்? எல்லா மதத்துக்குள்ள போயிட்டோம் இல்லைங்க, சயின்டிஃபிக்கா யோசிக்கலாம்னு யோசிக்க முடியுமா? மதம் என்பது நம்பிக்கை, யாரா இருந்தாலும் நம்பிக்கை. அது நம்ம உள்ள குறுக்க வரக்கூடாது, நம்மளோட இது. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஏன் தர்கா போலன்னு கேட்டீங்க, தர்காவும் வக்ஃப் போர்டும் ஏன் இதுல வந்து அப்பீல் போலன்னு கேட்டீங்க. ஏன்னா போக முடியாது. இப்போ கூட அப்பீல் போடுறாங்களே, அது சும்மா அது போட முடியாது. ஏன்னா இன்னும் கேட்டா 94லயே அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க கோயில் அது பீஸ் கமிட்டி முன்னாடி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க 94ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாராளமா எங்க வேணாலும் ஏத்திக்கிங்க, 15 மீட்டர் தாண்டி ஏத்திக்கிங்கன்னு தர்கா சார்பாகவும் நம்ம சார்பாகவும் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. அது இருக்கு. 2005ல பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது ஆர்டிஓ தலைமையில அதே தர்கா வந்து எங்க வேணா ஏத்திங்க சார், ஆனா 15 மீட்டர் கேப் விடுங்க, ஏன்னா கமோஷன் நடந்துடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது, பக்தர்கள் உள்ள வந்து ஆயிட போது, அது நியாயமான பிரச்சனை கொடுத்தாங்க. 2 இடத்துல கன்சென்ட் கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாங்க, 2005ல கொடுத்து மிரட்டி வாங்கப்பட்டது அப்படின்னாங்க. மிரட்டினா அன்னைக்கே நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும்ல. மிரட்ட முடியுமா? நம்ம நாட்டுல யாராவது தர்காவை மிரட்ட முடியுமா? மிரட்டினா அடுத்த நிமிஷம் ரோட்ல போய் நின்றுவாங்க. அதுவும் ஆர்டிஓ மிரட்ட முடியுமா? இது நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அப்பதான் நல்லா இருந்தது. ஏன்னா அப்ப அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி இருந்தது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தூண்டி விடுறாங்க. இப்ப நல்லா இருக்கிற 2 சமூகத்தை இவங்க விளக்கேற்றி சொல்றாங்க. விளக்கு ஏற்றிட்டு போயிருந்து வச்சுங்களேன், எல்லாம் அமைதியா இருந்திருப்பாங்க. ஒருத்தரும் கேட்கும், இஸ்லாமியர் கேட்டா கூட எங்களுக்கு இதே மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம், மாத்திரம் ஆடு வெட்டுன்னு கேட்கக்கூடாது. அவங்க அப்படி போயிருப்பாங்க. தேவையில்லாம இதை வந்து ஏத்தாதீங்க தீபத்தை அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏத்தனீங்கன்னா 2 பேரும் சண்டை வந்துடும்.
அவங்க வீட்டுல இருக்காங்க, நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு இங்க ஏத்தனா அவங்களுக்கு சண்டை வரும் 2 பேருக்கு. அப்ப என்ன வான்னு கூப்பிடுறாரு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா வீட்டுல இருக்காதீங்க, எல்லாரும் வாங்க சண்டை போடுங்க அப்படின்னு தூண்டி விடுது கவர்மெண்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போயிட்டோம், எப்படியும் இந்த வழக்குல நாங்க தான் ஜெயிப்போம், ஏன்னா எங்களுடைய வரலாறு அப்படி, சுப்ரீம் கோர்ட் எதுக்கெல்லாம் போறோமோ அந்த வழக்கு எல்லாமே நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம், ஜெயிக்க போறது உறுதி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்களே சார், இது எப்படி எடுத்துக்கிறது? எல்லா கேஸ்லயும் அவங்க ஜெயிக்கலையே, பல கேஸ் தோத்துருக்காங்க. இந்த கேஸ்ல கூட தோத்து தான் போயிட்டாங்க. இப்ப கவர்னர் விஷயத்துல கூட டிவிஷன் இந்த 5 ஜட்ஜி பெஞ்சில் தோத்து தானே போனாங்க. கவர்னர் பவர் இல்லைன்னு இவங்க கோர்ட்டுக்கு பவர் இல்லை, கவர்னருக்கு தான் பவர்னு சொல்லிட்டாங்கல்ல. அதெல்லாம் அவங்க சொல்றது அவங்க ஏதாவது அவங்க ஜாலியாக சொல்லுவாங்க. பட் அவ்வளோ சீரியஸாக இருக்கிறவங்க நேற்றுக்கு அதை கண்டெம்ட் நம்பர் பண்ணி கொண்டு வந்துருக்கணும்ல. அன்னைக்கு மென்ஷன் பண்ணாங்க, போயிட்டு மென்ஷன் பண்ணதுக்கு இப்போ அவசர வாக்க எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நம்பர் பண்ணாமல் இருக்காங்க, கொண்டு வரதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது என்ன காரணம்னா இம்பீச் பண்றது, அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாருங்க, அது இம்பீச் பண்றது இந்த மாதிரி அப்பீல் போறதுனால எந்த சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்காது. ஏன்னா ஒரு ஜுடிஷியல் ஆர்டரை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மீறுது. சமீபத்தில் கூட வழக்கில் இருந்து ஒரு இது பார்த்துருப்பீங்க. ஒரு கோர்ட்ல ஜட்ஜ் சொல்றாரு மேல இருந்து, யாரு இம்ப்ளிமெண்ட் ஏன் பண்ணலன்னு கலெக்டர், நார்த் இந்தியால பாட்னா நினைக்கிறேன், அந்த கலெக்டர் சொல்றாரு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஆர்டர் ஃப்ரம் தி சுப்பீரியர். ஆர்டர்னா யாருன்னு கேட்கிறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட். ஓ, நான் கொடுத்த ஆர்டர் மேல ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பீனியன் கேட்கிறியா நீ? இதை நான் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கண்டெம்ட் உள்ள அனுப்புறேன். இதுதான் நடைமுறை. எப்பவுமே கோர்ட் சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடணும், ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல டைரக்டாவே நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குமா? ஒரு ஜெனரல் சட்டம் படிக்க வேண்டாம், நீங்க சாதாரணமா சொல்லுங்க. ஒரு கோர்ட் வந்து இந்த பண்ணுன்னு சொல்லும் போது ஒரு ஜுடிஷியல் ஆர்டர், கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு சொல்றாரு நான் பண்ண முடியாது, ஒரு அபிஷியல் சொல்றாருன்னா அப்ப எதை எல்லாம் பண்ணலாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு வச்சுங்க, அப்புறம் யாரும் மதிக்க மாட்டாங்க ஆர்டரை. ஆமா சார். அதனால இது தோல்விதான் நடக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனாலதான் நம்பர் பண்ணாம தள்ளி போறாங்க. இந்த அப்பீல் எதாவது நடக்குமான்னு பார்ப்பாங்க. அப்பீலும் போயிடுச்சு வச்சுங்க அவங்க சைட்ல, எந்த பக்கமும் இல்லாம இஸ்லாமியர்கள்ட்ட வந்து நாங்க எவ்வளோ ஃபைட் பண்ணோம், கோர்ட் முடிவு எடுத்துருச்சு. சரி, இவர் தான் RSS, GRS தான் RSSன்றீங்க. அந்த டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் இருந்தாங்க, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனும் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன். அவங்க எந்த கட்சி? இப்போ சுப்ரீம் கோர்ட் போகுது இல்ல, அவங்க என்ன எந்த இயக்கம்? கண்டிப்பா இது தவறான விஷயம். இது சுப்ரீம் கோர்ட் கவனத்துல கொண்டு சோமோட்டோ கண்டெம்ட் எடுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. ஒரு நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனா நீதிபதியை விமர்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சாதி ரீதியாக GR சுவாமிநாதன் அவர்கள் மேல பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்க மேல எந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டும் இதுவரை ஃபைல் பண்ணப்படல. கோர்ட்டா வந்து சூமோட்டோ போடுமான்னு பார்த்தோம், இது வரைக்கும் எதுவுமே போடல. சோ வழக்கறிஞர், பாஜக வழக்கறிஞர் சார்பா ஏதாவது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போடுறதுக்கான இல்ல, அவர் எங்களுக்கான நீதிபதி இல்லைங்க, நம்ம எல்லாருக்கான நீதிபதி தான். நீங்க கூட நாளைக்கு போடலாம், யார் வேணாலும் போடலாம். கண்டெம்ட் எப்படின்னா, நாங்க நீதிமன்றத்தை தெய்வமா நினைக்கிறோம், கோயிலா நினைக்கிறோம். அந்த நீதிபதியை ஒருத்தர் தவறா பேசுறாரு, அதுக்கு நீங்க கண்டெம்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அட்வொகேட் ஜெனரல் கன்சென்ட் கேட்டு அவர் கொடுத்தாருன்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணி கோர்ட்ல விசாரணைக்கு வாங்கலாம். நாளைக்கே எந்த வழக்கறிஞர் கூட ஃபைல் பண்ணுவாங்க, நாளைக்கு கூட பண்ணுவாங்க, பொதுமக்கள் கூட பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம். இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணா போடலாம் சார் ஒருத்தர் மேல? தீர்ப்பை விமர்சிக்காம நீதிபதி விமர்சிச்சிங்கன்னா கண்டெம்ட் வரும். நீதிமன்ற உத்தரவை நீங்க அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டெம்ட் வரும். இது கிளியர் கண்டெம்ட். இந்த கேஸ்லாம் நம்ம இங்க கூட பியூஷ் மனுஷ்னு ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் மேல கூட வழக்கு தொடர போறாங்க. எல்லாமே அவரு நேரடியாக வந்து பேர் சொல்லியே கூப்பிட்டு நீ யாரு எனக்கு தெரியும்ன்றாரு. இது என்னன்னாங்க, இப்ப எல்லாருக்கும் என்ன இதுல சொல்ல விரும்புறதுன்னா, இன்னைக்கு பாஜக ஆட்சி, பாஜக சென்ட்ரல் இருக்கு, நாங்க இங்க ஸ்டேட்ல நாங்க வளர்ந்து வரோம், எங்க மேல இருக்கிற கோவத்துல நீங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா பியூஷ் மனுஷ் என்கரேஜ் பண்ணுது, புரியுதா? இதே பியூஷ் மனுஷ் வந்து தைரியம் இருந்தால் நாளைக்கு அதே மாதிரி ஸ்டாலின் அப்படி பேச முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். நான் கவர்மெண்ட் பார்த்து திமுக பார்த்து கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு பியூஷ் மனுஷ் எங்களை திட்டாரு, GR சுவாமிநாதன் திட்டுறாரு, உங்களுக்கு ஜாலியா இருக்கு, விட்டுறீங்க. நாளைக்கு இதே மாதிரி உங்களை திட்டினா ஏத்துப்பீங்களா? இப்ப நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வரோம், ND ஆட்சிக்கு வருது, அப்ப இன்னொருத்தரை கூப்பிட்டு ஸ்டாலினை கண்டபடி திட்டுன்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டாலின் அப்ப ஆட்சியில் இருக்க மாட்டாரு, அவர்கிட்ட போலீஸும் கிடையாது, எங்கள்கிட்ட தான் போலீஸ் இருக்கும். நாங்க வேணுன்ட்டு பேச வச்சுட்டு போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னா எந்த விதமான ஒரு அரசியல் நாகரிகம் அது? நீங்களும் அரசியல் இருக்கீங்க, எல்லாரும் அரசியல் இருக்காங்க, சொல்லக்கூடாது. அவரை கூப்பிட்டு உடனே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுவா இருந்தாலும் நாங்க சட்ட ரீதியா பாத்துக்கிறோம், நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது. அவரால் சொல்ல முடியாது, ஏன்னா TR பாலுவே RSSன்றாரு. அப்போ இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் பாயுமா? அவர் பேசின இடம் அந்த மாதிரி, என்ன பார்லிமெண்ட்ன்றதுனால பண்ண வர முடியாது. அவர் வெளியில பேசினா கண்டிப்பா வரும். ஷோ மட்டும் அவரே எடுக்கலாம். GR சுவாமிநாதன் என்ன ஜட்ஜ் என்ன ஆயிட்டாருன்னா, இப்போ எதை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை. அவர் பாட்டு என் வேலையை செய்யறேன், மனசாட்சி படி என் வேலையை செய்யறேன், நான் செஞ்ச வேலை கரெக்ட், தப்புன்னா நீங்க அப்பீல் போங்க, அப்பீல்ல போய் நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு வாங்க என் ஜட்மெண்ட்டை. தனிப்பட்ட முறையில் பேசுறதுலாம் காதுல வாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னாரு. அன்னைக்கு கூட இந்த வாஞ்சிநாதன் ஒருத்தர் தொடர்ந்து அவரை திட்டிகிட்டே இருக்காரு. முதல் நாள் கூட யூடியூப்ல கண்டபடி திட்டினாரு, நீங்க வந்து தகுதியே இல்லை, நீங்க ஜட்ஜே கிடையாதுன்னு. அடுத்த நாள் நான் ஆர்கியூ பண்றேன் இந்து முன்னணிக்காக, அவர் எதிர்க்க இருக்காரு பக்கத்துல, நம்ம இவர் இருக்காரு, இப்ப இந்த வாஞ்சிநாதன் வந்து நிக்கிறாரு, அவரும் ஆர்கியூ பண்ண போறாரு. என்ன வாஞ்சிநாதன் ரெடியா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு ஜாலியா. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஜட்ஜும் பேச மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்துலாம் அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு என்கிட்ட வந்து நிக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்களே. ஒண்ணுங்க,
எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே, ஆர்கியூ பண்ணுங்க வாஞ்சிநாதன்றார். என்னன்னா அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். நீங்க என்ன விமர்சனம் தான் கொடுங்க, என் மைண்டு கிளியரா இருக்கு, நான் கொடுக்குற தப்பை வந்து அப்பீல் போங்க, அவ்வளோதான். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் சோமோட்டோ எடுப்பாருன்றது எனக்கு சந்தேகம். மற்றவங்க தான் அது கண்டெம்ட்டா எடுத்துட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்க முடியும் நாட்டு நலனுக்காக. ஜிஆர் சாமிநாதன் பார்க்காதீங்க, நாங்கள் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா பார்க்குறோம். அதான் இப்போ வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து அவர் விமர்சனம் பண்ணல, தீர்ப்பு கொடுத்த நீதிபதி தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் மேல எந்த கண்டெம்ட்டும் பாயலையா சார்? இது வரைக்கும் யாருமே அவர் மேல போடலையா? அதுதாங்க, நான் எல்லாத்துக்குமே வந்து வழக்கறிஞர்கள் வரணும், எல்லாரும் பொதுமக்கள் வரணும் எதிர்பார்க்க முடியாது. பொதுமக்களுக்கு 1000 பிரச்சனை. இதெல்லாம் வந்து அந்த ஜட்ஜே முடிவு பண்ணணும், இல்ல கவர்மெண்ட் முடிவு பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும் எல்லாரும் மேலேயும். இது மாதிரி ஒரு அமைச்சரை திட்டிட்டு இருக்க முடியுமா? என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு அமைச்சரை திட்டிட்டு ஒருத்தரால் இங்க இருக்க முடியுமா? நாங்க ஒரு ட்வீட் போட்டா, எங்க கட்சியில வந்து ஒரு ட்வீட் போட்டாலே அவனை கொண்டு போய் நைட்ல போய் வால் ஜம்ப் பண்ணி உள்ள போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போய் 20 நாள் உள்ள வைக்கிறீங்க. அவன் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து செஷன்ஸ்ல இருந்து ஹைகோர்ட் வர வரைக்கும் 20 நாள் அவன் உள்ள இருந்தே ஆகணும்ன்றதுக்கு அந்த கடும் எதிர்ப்பு ட்வீட் போடுறதுக்கு. இங்க ஒரு ஜட்ஜை திட்டுறாங்க, அரெஸ்டே பண்ண மாட்டாங்க. திமுக வந்து என்னன்னா, அவனை தானே அடிக்கிறாங்க, அடிக்கிட்டோன்றாங்க. நாளைக்கு திரும்பி உங்களை வந்துச்சு வச்சுக்கோங்க, தாங்க மாட்டீங்க. அதுதான் அவங்க பண்ற பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதான் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாரும் சபாநாயகர்கிட்டே போயிட்டு இவர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேல இம்பீச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்ல, இம்பீச்மெண்ட் பண்றது வந்து என்ன காரணங்கள்ன்றது சொல்லிடுறேன். முதல்ல 2 காரணத்தை தான் கொடுக்க முடியும். ஒன்னு இன்கெப்பாசிட்டி, இன்னொன்னு மிஸ்பிஹேவியர். இன்கெப்பாசிட்டிங்கிறது பிசிக்கலாவோ மென்டலாவோ இஃப் யூ பிகம் இன்கேப்பபிள் பர்சன், அதாவது உங்களால ஜட்ஜா உங்களால டியூட்டி உங்களால பண்ண முடியாத அளவுக்கு மென்டலாவோ பிசிக்கலாவோ ஆயிட்டீங்கன்னா, உங்களால முடியல அப்படின்னு சொன்னா அது வந்து இன்கெப்பாசிட்டியில போயிடும். அப்ப நீங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வரல. அவரால் முடியலைங்க, ஏன்னா அவர் ரிமூவ் பண்ற பவர் யாருக்கும் கிடையாது. ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ற பவர் யாருக்குமே கிடையாது. இதுதான் பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். இன்னொரு இது என்னன்னா, மிஸ்பிஹேவியர், கரப்ஷன், ஊழல் வந்து பண்றாங்க, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு, மிஸ்யூஸ் ஆஃப் பவர், மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு கண்டபடி வேலை வாங்குறது, செஷன்ஸ் கோர்ட்ல, இந்த மாதிரி நல்ல மிஸ்பிஹேவியர்ல வந்துடும். இது 2 இருந்து ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு கிரவுண்ட்ஸ் 2. ஒன்று. அடுத்தது ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டால், பார்லிமெண்ட்லனா பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா, லோக்சபாவில் 100 எம்பியும் ராஜ்யசபாவில் 50 எம்பியும் சேர்ந்தால் தான் கோரமே வரும். அதை கொண்டு போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்னா, ப்ரிலிமினரி என்கொயரி அவர் நடத்துவார். இது என்ன மாதிரி மனு, அவர் நேராக வந்து ஒரு ஜட்ஜை பார்த்துட்டு, ஐயா ஜட்ஜு வந்து பக்கத்துட்டு சண்டை போடுறாரு, டெய்லி அவர் இம்பீச் பண்ணணும்னா அங்கேயே கிழிச்சு போட்டுருவார். இந்த மாதிரி பேசிக் என்கொயரி இருக்குல்ல, அதை படிப்பார். இதுல எங்கேயுமே இந்த 2 வரலையே. மிஸ்பிஹேவியரும் வரல, இன்கெப்பாசிட்டியும் வரல. மிஸ்பிஹேவியர்னா எப்படி வரும்? தீர்ப்பு கொடுத்தா வருமா? வராது. இல்லை ஒரு சைடில் தீர்ப்பு கொடுத்தா வருமா? அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு எல்லா தீர்ப்பும் ஒரு சைடு தான் வரும். இப்போ நீங்களும் நானும் கோர்ட்டுக்கு போனால் ஒன்று உங்களுக்கு ஃபேவராக வரும், இல்லை எனக்கு ஃபேவராக வரும். உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டாலே நான் நேராக போய் இம்பீச்மெண்ட் அப்படி கொடுக்க முடியாது. அப்போ அது பார்ப்பார், 2மே என்கொயரி பண்ணுவார். பார்த்த உடனே அவரே டிஸ்மிஸ் பண்ணிடலாம். உகந்தது இல்லைன்னு ஸ்பீக்கரே சொல்லிடலாம். ஒன்று. அதுக்கு மேலே அவருக்கு பிரைம் அஃபேர்ஸ் இருந்து வச்சிங்களேன், இல்லை முகாந்திரம் இருக்கு விசாரிக்கலாம்னு சொன்னா அவரு என்கொயரி கமிட்டி ஒன்று வைப்பார். அதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இது ஹைகோர்ட், அவர் ரிட்டையர்டு ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் யாராவது 3 பேரை சேர்த்து நீங்க என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த என்கொயரி பண்றவங்க ஃபுல்லா பண்ணிட்டு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க எங்க பார்லிமெண்ட்ல. ஆமா, தகுந்த எல்லா இதையும் பார்த்துட்டோம், எல்லா ஆதாரமும் இதில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் இம்பீச்மெண்ட்டே வரும். லெட்டர் கொண்டு கையில் நீங்க 150 பேருக்கு லெட்டர் கொடுத்துட்றீங்க. சரி, நான் இப்போ ரிவர்ஸ்ல சொல்றேன், அப்படி மாற்றி சொல்றேன். நாங்கள் எத்தனை இருக்கோம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பலத்தோடு இருக்கோம். இப்போ நாங்கள் உங்கள் ஜட்ஜ் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குற ஏதாவது ஒரு ஜட்ஜ் மேலே நான் திமுக தீர்ப்பு கொடுத்துட்டீங்க ஃபேவரா அப்படின்னு நாங்கள் கொண்டு போய் கொடுத்து இண்டி கூட்டணி கொடுக்குறது காமெடி பண்ணுறாங்க. நாங்கள் என்டிஏ உண்மையிலே கொடுத்தோம் வச்சுங்க, 2/3 மெஜாரிட்டி வந்துடும்ல, எங்களுக்கு இருக்குல்ல, இம்பீச் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சோம் வச்சுங்க, நாடாக இருக்கும். ஜுடிஷியரில் எப்படி எங்களை மதிப்பாங்க? அப்புறம் எந்த ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்க யோசிப்பார்? எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அரசியல் கட்சியா அடுத்த தலைமுறைக்கு நீங்க வந்து நல்ல வழி காட்டணும். இந்தி கூட்டணி வந்து யாருக்கும் வழி காட்டுறது இல்லை, இப்படிதான் காட்டுது. இதை பாக்குற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் வந்து இப்படி போனா நம்ம இம்பீச்மெண்ட் யாரா பண்ணிடலாம் இருக்கேன் ஈஸியா அப்படின்னு நினைக்க கூடாது இல்ல. ஆமா, இப்ப மத்த ஜட்ஜஸும் என்ன இப்படி போட்டு பண்றாங்க, ஒரு சார்பா ஒரு தீர்ப்பு கொடுத்தா இம்பீச்மெண்டா அப்படின்னு நினைக்க கூடாது இல்ல. அதனாலதான் இப்ப கொடுத்துருக்காங்க, சபாநாயகர் அதை தள்ளுபடி பண்றாரு. அதுதான் சார், 2/3 மெஜாரிட்டி இல்லாமலே இம்பீச்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவங்க முன்னெடுத்து போறது எந்த விதத்துல நியாயமே கிடையாதுல்ல. இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 2/3 மெஜாரிட்டி இருக்கிறவங்க தான் போகணும்னு சொல்ல. சட்டம் அம்பேத்கர் ரொம்ப கரெக்டா 100-50 கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் வேணாலும் எனிபடி கேன் செட் த லா இன் மோஷன். எப்போ யார் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஆனா கொடுக்கும்போது இந்த நான் சொன்ன 2 கிரவுண்ட்ல கொடுத்துருக்கணும். பாருங்க, இது இருக்குன்னு நாலேஜ் கொண்டு வந்தீங்கன்னா அதை அந்த என்கொயரி கமிட்டி படிச்சுட்டு, ஆமா நான் போய் பார்த்தேன், அவர் மென்டலாவே
அந்த நீதிபதி அவரால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, அப்போ அவங்க சொல்றது கரெக்ட் தான், இம்பீச் பண்ணிடலாம். இல்லை ஃபிசிக்கலாகவே அவர் பெட்ரிடனாக இருக்காரு, கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்காரு, அவரால் பண்ண முடியாதுன்னா இம்பீச்மெண்ட் பண்ணலாம். இல்லை கரப்ஷன் சார்ஜஸ்ல வந்து நாங்கள் பார்த்துட்டோம், அவர் யாருக்கும் தெரியாம ஒரு 10,000 ஏக்கர் வாங்கிட்டாரு ஊட்டியில், அது உண்மைதான் அப்படின்னு பிளேட்டண்டா தெரிஞ்சதுன்னா இம்பீச்மெண்ட்டுக்கு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். அது மேல ஒரு டேபிள் வச்சு அதுல ஒரு பெரிய விவாதம் நடக்கும். அந்த விவாதத்துல எல்லாரும் பேசும்போது கன்வின்ஸ் ஆகணும். அப்ப அந்த ஜட்ஜு வருவார், அந்த ஜட்ஜுக்கு அங்கே வர உரிமை உண்டு. அவர் தரப்பு நியாயத்தை சொல்லுவார். இந்த 10,000 ஏக்கர் நான் வாங்கலை, என் தாத்தா காலத்துலன்னு சொல்லிட்டாருன்னா இப்போ இம்பீச்மெண்ட் வராது. சரி, இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு. காமெடி பண்ற மாதிரி போய் 150 பேர் கொண்டு போய் கையில கொடுத்துட்டு இம்பீச் பண்ணுங்க அப்படின்னா இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்படின்னு பார்த்தா திமுக சாதகமா எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்காங்க, அவங்க மேல நாம கொண்டு வர முடியுமா? கொண்டு வரக்கூடாது. இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே அவருக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுக்காம திமுகவுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்ப ஈஓ அப்பீலுக்கு போயிருப்பாரா, இல்ல அறநிலைத்துறை இவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்களா, திமுக அரசாங்கம் சார்பா ஒரு அப்பீல் போயிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதன் மூலமா வருது இல்ல சார்? எல்லாருக்கும் தெரியுமே, அவர் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா போனதுலதான் இந்த இதுவே வருது. நான் தான் சொல்றேன், இப்போ நிறைய கேஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கேஸ்ல வந்து பிளேட்டண்டா ஜட்ஜஸ் வந்து அப்படியே வேற வியூ எடுப்பாங்க. நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வியூ. நாங்க என்ன பண்ணுவோம்னா வருத்தத்தோட வெளியில வந்து அப்பீல் தான் பண்ணுவோம். இவர் இந்த கட்சிக்காரரு, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தீர்ப்பு என்னால சொல்ல முடியும். நம்ம கேட்குற ப்ரேயர் ஒன்று இருக்கும், சொல்றது வேற ஒன்று இருக்கும். அது கவர்மெண்ட் ஃபேவரா கூட இருக்கும். பட் அதை அப்படி பார்க்க கூடாதுன்ற இப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சுன்னா ஜுடிஷியரி வந்து ஜுடிஷியரியா இருக்காது. சார், இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு வந்து இன்னும் அடுத்த கட்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.